எல்லோரும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஈஸ்ட் வச்சு பீஸா செய்ய போகிறோம். பயப்படாதடா, பயப்படாத, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். நான் பால்லாம் யூஸ் பண்ணலங்க, ஆனால் சூப்பர் சாஃப்டாக பீஸா க்ரஸ்ட் இருந்தது. சரி, நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். வார்ம் மில்க்லாம் தேவையே, கொஞ்சமாக வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் சுகர், சால்ட் அண்ட் ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் இதெல்லாம் போட்டு 11 இன்ச் வேணால் எக்ஸ்ட்ரா லார்ஜ் செய்யலாம். எல்லாமே 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு 375 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம்ஸ் கப்ஸில் எடுத்துக்கிட்டேன், அது எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. தென் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வாட்டரே போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு வாட்டர் வேணும்னா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ, முக்கியமான ஒரு ஸ்டெப் மறந்துட்டேன், ஆயில் போட மறந்துட்டேன். அதெல்லாம் 1.5 டீஸ்பூன் போட்டிங்க. இது 1.5 டேபிள் ஸ்பூன் ஒரு ஆலிவ் ஆயில் போட்டு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் லேட்டாக போடுறதுனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது உள்ள ஜெல் ஆகிடும். ஸோ ஈஸி. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராளி ஆமீன். என்னோட பீஸா க்ரஸ்ட்டு வெற்றிகரமாக ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இதை லைனர் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். எல்லோரும் என்னோடய அப்கமிங் ரெசிபிஸ் நல்லா வரணும்னு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து கும்பிட்டுக்கோங்க. நம்ம இப்போ ரேப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்தா சாஸ் செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு கீழே போடுறதுக்கு ரெட் சாஸ் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ எடுத்து கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பட்டர் போட்டாச்சு. எல்லோரும் மிக ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இப்போ ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தக்காளியை ஹாஃபாக கட் பண்ணி அதெல்லாம் சேர்த்துருங்க. கோழி வெடக்கோழி சீக்கிரம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைடு அதுக்கு கார்லிக் போட்டு அதோட நம்ம சிக்கனெல்லாம் சாப் பண்ணி சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டொமேட்டோ வெந்துருச்சு, ஸோ நான் அதை திருப்பி போட்டேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் ஆனியன் மட்டும் போட்ட சீஸ் பாஸ்தா தான். கீழே சாஸ்க்கு மட்டும் நம்ம டொமேட்டோ ப்ளேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சிக்கன் ரெடி பண்ண போகிறோம் சைட்ஸ் பை சைடு. இது குழந்தைங்களும் சாப்பிட்ணுன்றதுக்காக நான் காரம் எதுவுமே சேர்க்கல. பிளாண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒயிட் சிக்கன் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்தியன் ஃப்ளேவர்ஸில் வேணும்னா நீங்கள் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர், கோரியண்டர், ஜீரகம், கஸ்தூரி மீத்து கூட போடலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜிஞ்சர் கார்லிக் போடாதனால ஜஸ்ட்டு கார்லிக், பெப்பர், சால்ட் இது மட்டும் போட்டு சாட் பண்ண போகிறேன். இது நல்லா குக் ஆகி அதில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனோன்னா அதை தனியாக ப்ளேட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச பீஸா ஃப்ளேவர் என்னென்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த அடுத்து என்ன, மட்டன் பிரியாணி தானே. இந்த பீஸா ப்ரிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் பாரபட்சம் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இதுலேயும் கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் போட்டிருந்தேன். இப்போ அந்த தக்காளியோட தோல் எல்லாம் உறிஞ்சி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி என்கிட்ட நியூட்ரி புல்லட்னு இருக்குது. இது சூடாக இருக்கிறதுலையே நம்ம பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ நான் டேரெக்டாக இதை அதில் மாட்டிட்டு டேரெக்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டேன். சாஸ் அப்படியே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பேன் போட்டு மூடிட்டு நல்லா திக்கன் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அந்த பட்டு நான் சிக்கனை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மீன்வைல் நம்ம சிக்கன் நறுக்கின கட்டிங் போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இப்போ ஆனியன் நறுக்க போகிறோம். ஆனியன்லாம் ஸ்லைஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப நைஸாக தின்னா பண்ணாமல் கொஞ்சம் ப்ராடரான பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெளியில் வாங்குகிற பீஸாஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். மோஸ்ட்லி குழந்தைங்க ஒரு வேளை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லைஸாக தின்னாக நறுக்கிட்டு அதோட இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் அண்ட் சால்ட் போடுறேன்னா சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க. இப்போ ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். பேக் பண்ணையில் நீங்கள் 375லேருந்து 390 வரைக்கும் கூட வைக்கலாம். ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஒரு 1/2 hour வைங்க. அண்ட் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு ஒரு 1 hour சோக் ஆகணும். அப்போ தான் ரைஸ் ஆகும். நான் 1 hour ஆன பிறகு இந்த மாதிரி கார்ன் மீல்னு ஒன்று விற்கும், அதுதான் இதுக்கு டஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபைன் க்ரஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதை நான் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கையிலேயே இழுக்கும்போது எனக்கு சூப்பராக மாவு ரெடியாகி வந்திருந்தது. உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கிச்சன் ஃப்ளோர் இல்லை ஒரு கேக் லைனிங் ஷீட்லாம் இருக்கும்ல, அதை நீங்கள் விரிச்சிட்டு அதில் முதல்ல சப்பாத்தி கட்டு அந்த மாதிரி ரோலர் வச்சு நீங்கள் நேராக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபோர்க் வச்சு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ரெடி பண்ண பாஸ்தா சாஸ் எடுத்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் ஏன் என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னாலலாம் பண்ண முடியாது. பீஸாலாம் ஆர்டர் கொடுக்காதீங்க, என்னாலலாம் இப்போ பண்ண முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஓகே, இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஃபுல்லாக. ஓரத்தில் மட்டும் க்ரஸ்ட்டு கொஞ்சம் திக்காக விட்டிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக நம்ம கடையில் வாங்குகிற பீஸா மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ பீஸா சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் அப்ளை பண்ண போகிறோம். சீஸ் நல்லா நிறையாவே போடுங்க, ஏன்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக போயிடும். ஸோ நான் வந்து இதில் நிறையாவே போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3/4 பாக்கெட் கிட்ட காலி ஆயிடுச்சு. ஒரு பெரிய பிக் பேக் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போது இந்த சீஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த டொமேட்டோ சாஸ் போட்டோம் இல்லையா, பீஸா சாஸ், அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மேலே மூடிடுங்க. நீங்கள் அந்த பாஸ்தா சாஸ்லேயே இட்டாலியன் சீசனிங் போட்டிருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இதுலேயுமே சாஸ் போட்ட பிறகு ஒரு சீசனிங், சீஸ் போட்ட பிறகு ஒரு சீசனிங் அப்ளை பண்ணோம். அண்ட் தென் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போடணும். நீங்கள் எந்த டைப் ஆஃப் சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அது அப்படியே. உங்களுக்கு கேப்சிகம்லாம் இருந்துச்சுன்னா கூட அதையும் அதே மாதிரி ஆயிலில் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே குக் ஆகிடும். மஷ்ரூமும் த சேம் இன்ஸ்டன்ட் தான். அதே மாதிரியே மஷ்ரூமையும் ஆயில் போட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சால்ட்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, வேணும்னா சீசனிங் கூட போட்டுக்கலாம், போட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து கீழே விழுகாமல் இருக்கும். ஆனியனையும் இப்போ வந்து நான் ட்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மேலே வந்து அப்ளை பண்ணி அதையும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் வச்சிங்கன்னா அந்த க்ரஸ்ட்டு வந்து சாஃப்டாக இருக்கும். இது என் ஃப்ரெண்டு சொல்லி தந்த ட்ரிக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அண்ட் நான் பீஸா ரெடி பண்ணிட்டேன். உள்ளே இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பீஸா சூப்பராக வரணும்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் ப்ரீஹீட் ஆன பிறகு அது சூடாகணும். அதுக்கு பிறகு நீங்கள் டெம்பரேச்சர் 365 வச்சுட்டு அதில் பேக் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பீஸா கிடைக்கும். ஐ பெட் யூ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வந்து இதைத்தான் இனிமேல் ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் வேறு எந்த ரெசிபியும் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. லாஸ்ட்டாக 2 மினிட்ஸ் ப்ராயில் பண்ணி வச்சு எடுத்திங்கன்னா மேலே இந்த க்ரஸ்ட்டு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். உண்மையாகவே க்ரஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.